எக்ஸைஸ் 2.3ல 10th மேக்ஸில் ஃபஸ்ட்டு செம்மில் 4th சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். 96 ஈக்குவலன்ட் டு எக்ஸ் பை 7 mod 5. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு எல்லா இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் தேர்ட் எல்லாமே ஒரே மாடல் தான். அந்த ரெண்டு கான்செப்ட் நான் முதல்ல சம்மில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் எல்லா சம்முக்கும் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். 96 ஈக்குவலன்ட் டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கிவன் எழுதிக்கோங்க, எக்ஸ் பை 7 mod 5. இப்போது இந்த ப்ளஸ் இந்த பக்கம் வரும்போது என்னதான் சேஞ்ச் ஆயிரும், மைனஸ் ஆயிரும். அப்போ 96 மைனஸ் எக்ஸ் பை 7 ஈக்குவல் டு 5n. அப்போ இது வந்து என்கிறது ஏதாவது ஒரு இன்டிஜர், ஃபார் சம் இன்டிஜர் என், அதனால அதை ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். இப்போது இது டிவைடாக இருக்க அந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். அப்போ 96ஐயும் நீங்கள் 7ஐயும் 96ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 6 7 2. ஓகேவா? அதுதான் நான் அதில் போட்டிருக்கேன். மல்டிப்ளை பண்ணிப்பார். மைனஸ் எக்ஸு, இந்த 7 அந்த பக்கம் போகும்போது டிவிஷன் அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ 7 × 5 35n. இப்போது 672 நம்ம இதில் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 35 இருக்கனால நம்ம அதனால் டிவைட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போமோ. அப்போ நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது 672 35 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது, 7 கிடைக்குது. அப்போ எக்ஸ் வந்து என்னது, 7. இப்போ நீங்கள் இதிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் வந்து 35ஆல் டிவைட் ஆகுமான்னு தான் பார்க்கணும். அப்போ 665 கிடைக்குது. அதால் நீங்கள் 35ஆல் டிவைட் ஆகுமா, ஆகும். அப்படின்னா இது வந்து லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது எக்ஸோட வேல்யூ இப்போ வந்து 665 கிடச்சிட்டு அது வந்து எதாவது டிவைட் ஆகும், 35ஆல் டிவைடும் ஆகும். ஏன்னா பார்த்தோன்னே தெரியுது லாஸ்ட் டிஜிட் வந்து 5. அப்போ டிவைட் பண்ணுற இதுவும் 5ஆக இருந்து இதுவும் 5ஆக இருந்ததுனால அது டிவைட் ஆகும். நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. இது ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் தான். லாஸ்ட் டிஜிட் வந்து 5, நம்ம டிவைட் பண்ணுற நம்பரும் லாஸ்ட் டிஜிட் 5ஆக இருந்ததுன்னா சிங்கிள் டிஜிட்டாகவும் 5ஆக இருக்கலாம், இல்லை லாஸ்ட் டிஜிட் 5ஆக இருந்தாலுமே அது டிவிசிபிள் ஆகும். அது பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சி இதுக்காக நீங்கள் டிவைட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிரும், 7. அப்போ எழுதும்போது எப்படி எழுதணும், எக்ஸ் ஈக்குவல் டு 7 இஸ் த, அவங்க கண்டுபிடிக்க சொன்னது என்னது, லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ எழுதும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 7 இஸ் த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ். அந்த க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது வந்து நான் வந்து டிவைட் பண்ணி காமிச்சிருக்கேன். டிவைட் பண்ணி அந்த ரிமைண்டர் என்ன வருதோ அதுதான் எக்ஸு. ஆனால் அதுலேருந்து நீங்கள் சப்ட்ராக்ட் ஏன்னா இது நீங்கள் இதை மட்டும் இது டிவிசிபிள் ஆகுமானா ஆகாது. அப்போ நம்ம இதில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி இது மைனஸ் கொடுத்துருக்கோம். அப்போ இது மைனஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் டிவைட் பண்ணணும். அதுதான் நான் சைடில் வந்து டிவைட் பண்ணியும் சப்ட்ராக்ட் பண்ணியும் கீழே காமிச்சிருக்கேன். பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்தமாரி மாடலில் கண்டிப்பாக ஒரு 2 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. 96 ஈக்குவலன்ட் டு அதில் காங்கிரன்ஸ் டு எது வேணாலும் சொல்லலாம், எக்ஸ் பை 7 mod 5. அப்போ இந்த ப்ளஸ்ஸாக இருந்து இந்த பக்கம் சேஞ்ச் ஆகும்போது மைனஸ் ஆயிரும், ஈக்குவல் டு 5n. n வந்து என்ன இன்டிஜராகவும் இருக்கலாம். அப்போது இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 96 7ஐயும் பண்ணும்போது 672 வரணும். அதுதான் நாங்கள் உங்களுக்கு சைடில் மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். மைனஸு எக்ஸு ஈக்குவல் டு 5 வரும். இந்த பக்கம் டிவிஷன் அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். அப்போ 5 7s என்னது, 35. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டையும் டிவைட் பண்ணி அந்த பக்கம் நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். டிவைட் பண்ணி உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு, 7. அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 7 போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் வந்து அதால் டிவிசிபிள் ஆச்சுதுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து கரெக்டு. டிவிசிபிள் ஆகலைன்னா அது வந்து லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூவே கிடையாது. அப்போ டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, டிவைட் ஆகுது. அப்போ நீங்கள் எக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லலாம், 7ன்னு சொல்லலாம். அதனால தான் எழுதிக்கேன். ஹென்ஸ் இது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு, எக்ஸ் ஈக்குவல் டு 7 இஸ் த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ். இவ்வளோதான் இந்த வீடியோ. எக்ஸைஸ் 2.3ல ஃபஸ்ட்டு சம்மில் 5th டிவிஷன் பார்க்க போகிறோம். 5x ஈக்குவலன்ட் டு 4 mod 6. அப்போது +4 இந்த பக்கம் வந்தால் -4. அப்போ 5x வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். அதான் இந்த பக்கம் நான் எழுதியிருக்கேன் ரெட் கலரில். 5 வெரி இம்பார்ட்டன்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5x +4 இந்த பக்கம் வந்து -4 ஈக்குவல் டு 6n. அப்போ n வந்து ஏதாவது ஒரு இன்டிஜராக இருக்கலாம். இப்போ 5x நம்மளுக்கு x தான் வேணும். அப்போது -4 அந்த பக்கம் வந்தால் என்ன தான் சேஞ்ச் ஆயிரும், +4. அப்போ 6n + 4. இப்போ x ஈக்குவல் டு 6n + 4. மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் வந்தால் டிவிஷனாக மாறிடும். இப்போது நம்ம n-க்கு வந்து நம்பர்ஸ் போட்டுக்கலாம், 1 2 3 போட்டு பார்த்து அது எதால் 5ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா அது மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணி போடுறோம். அதில் எது லீஸ்ட் வேல்யூவோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6, n-க்கு பதிலாக 1 போட்டு பார்க்கலாம். 1 போட்டால் 6 1s 6. 6 + 4 என்னது, 10. 10 டிவைடட் பை 5 வந்து 2.
ஓகே, இப்போ 10 5 10 5 ஆல் டிவிசிபிள் ஆகுது, அதனால் அது 2 வந்துடுச்சு. இப்போ 6க்கு பதிலாக நீங்கள் 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 ஆல் 2 போட்டிங்கன்னா என்ன வரும்? 12, 6 2 12, 12 + 4 என்ன வரும்? 16. 16 டிவைடட் பை 5 வந்து உங்களுக்கு 5 ஆல் வந்து டிவிசிபிள் ஆகாது, அப்போ அது வராது. 3 போட்டாலுமே வராது, 6 போட்டால் தான் அடுத்து வரும். 6 6 36, 36 + 4 40, 40 வந்து 5 ஆல் டிவிசிபிள் ஆகும். 40 × 5 வந்து என்னது 8, அதனால் அந்த பக்கம் செஞ்சுருக்கேன். ஆனால் இங்கேயும் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, அடுத்து 6ஆல் போட்டால் 8 வருது. 11 போட்டிங்கனாலும் டிவிசிபிள் ஆகும், ஆனால் வேல்யூ அதிகமாக தான் வரும். நமக்கு லீஸ்ட் வேல்யூ தான் வேணும். அப்போ லீஸ்ட் வேல்யூன்னு பார்த்தா எக்ஸுக்கு வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? 2. அப்போ ஆன்சர் வந்து இது இடம் இல்லைனாலும் நான் சைடில் எழுதியிருக்கேன். நீங்கள் எழுதும் போது therefore the least value of x is 2ன்னு நீங்கள் முடிச்சுக்கணும். இவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னும் ஒரு தடவை இம்பார்ட்டன்ஸ் உங்களை அகைன் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 5th சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5x காங்க்ரன்ஸ் 2 சொல்லலாம், ஈக்குவலன் 2 அப்படின்னு கூட சொல்லலாம். 4 mod 6, ஓகேவா? இப்போ எப்போவுமே அந்த பக்கம் என்ன இருக்கோ, இப்போ +4, அப்போ இந்த பக்கம் சேஞ்ச் ஆகும்போது -4 ஆயிடும். ஸோ -4 = 6n போட்டுக்கணும். மாடு இருக்கலாம், நம்ம n இன்டிஜர், அது வந்து ஏதாவது ஒரு இன்டிஜராக இருக்கலாம், சம் இன்டிஜர் இது வேணாலும் இருக்கலாம். 5x இப்போ நம்பர் மட்டும் அந்த பக்கம் போகும்போது +4, ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக சேஞ்ச் ஆயிரும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 6n + 4. இப்போ x = 6n + 4 மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் வந்தால் டிவிஷனாக மாறிடும். இப்போ எண்ணுக்கு பதில் ஒரு நம்பராக நீங்கள் போட்டு பார்க்கணும். அது 5 ஆல் டிவிசிபிள் ஆகலான்னு பார்த்தா 3 நம்பர் தான் ஆகுது. 1 6 11. இது இந்த 3 வச்சு பார்த்தாலே நம்மளுக்கு அதிலேருந்து லீஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன போடுறேன்? 1 போடுறேன். அப்போ 6 1 6, 6 + 4 10, 10 / 5 ஆல் டிவிசிபிள் ஆகுது, 2ன்னு வந்துடுச்சு. அடுத்து 2 போட்டிங்கன்னா 12 வரும். 6 2 12, 12 + 4 16/5. அது வந்து டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. 3 போட்டிங்கனாலும் ஆகாது. அடுத்து 6 போட்டால் தான் ஆகும். 6 6 36 + 4 40/5 வந்து 8 கிடைக்கும். ஆனால் இதுவும் 2 அதை விட அதிகம் 8. அடுத்து நீங்கள் 11 போட்டிங்கன்னா 8 விட அதிகமாக தான் வரும். ஆனால் நமக்கு தேவை லீஸ்ட் வேல்யூங்கனால கம்மியானது வந்து என்னது? 2 தான். அப்போ லீஸ்ட் வேல்யூ ஆஃப் x = 2. அப்போ இவ்வளோதான் இந்த சம். ரொம்ப இம்பார்ட்டண்டான சம், நல்லா பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ.